எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.2ல் 26th சம் சொல்லித்தரேன். இன்டகிரேட் காஸ் ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ டிஃபரன்ஷியேட் ஃபார்முலாவில் ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா இதுதான் ஃபார்முலா 1/2 ரூட் எக்ஸ். ஸோ அதனால் ரூட் எக்ஸை வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த பார்ட் இதில் இருக்கிறனால ரூட் எக்ஸ்னு லெட் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு டி. டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரூட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ். ஸோ 2 ரூட் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ இங்கே 2 வந்து இங்கே இருக்கிறனால நியூமரேட்டருக்கு போய்டும். ஏன்னா இந்த ரூட் எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ ரூட் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 டிடி. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் இதில் யூஸ் பண்ணுறனால ஸோ இந்த பார்ட்டை வந்து இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு காஸ் ரூட் எக்ஸ் டீன்னு எடுத்தனால இன்டகிரல் காஸ் டி cos t root x வந்து 1 dx by root x வந்து dt 2 dt 2 இங்கே போச்சுன்னா dt. ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலாவில் cos x இன்டகிரேட் பண்ணோன்னா அது இந்த ஃபார்முலா இன்டகிரல் cos x dx வந்து sin x. ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 2 sin t. t வந்து ரூட் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறனால 2 sin root x plus c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். டுவெண்ட்டி-செவன்த் சம். இன்டகிரேட் ரூட் sin 2x cos 2x dx. ஸோ இதில் ரூட்டில் இருக்கிற sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x இருக்கும். அந்த பார்ட் இதில் இருக்கிறனால இதை நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா எழுதுகிறேன் நான். டி ஆஃப் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ இதில் 2xன்னா 2 cos 2xன்னு வரும். ஸோ இதில் வந்து அதனால நம்ம லெட் sin 2x ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ cos 2x அப்புறமா செயின் ரூல்னால 2x டிஃபரன்ஷியேட் பண்ண x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ அந்த 2 ஃப்ரண்ட்டில் போட்டுக்கணும். 2 into 1 இப்போ இது ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இன்டூ dx ஈக்குவல் டு dt. ஸோ இங்கே cos 2x dx இருக்குது. இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். ஸோ cos 2x dx ஈக்குவல் டு 1/2 dt. ஸோ இப்போ இந்த பார்ட்டு தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் இப்போ நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். இன்டகிரல் sin 2x டீன்னு எடுத்தனால இன்டகிரல் sin t cos 2x dx வந்து 1/2 dtன்னு ஆச்சு. அதனால 1/2 இங்கே போட்டுக்கிட்டு dt போடணும். இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து இன்டகிரல் cos x dx இன்டகிரல் அது வந்து sin x. ஸோ இங்கே சைன் இருக்கிறனால sin x dxக்கு வந்து ஃபார்முலா மைனஸ் cos x. ஸோ அந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1/2 இருக்கிறனால மைனஸ் cos t. t வந்து நம்ம என்ன நசி பண்ணியிருக்கிறோம் sin 2xன்னு இருக்கிறனால இந்த மைனஸ் சைன் மைனஸ் 1/2
ஸோ இங்கே வந்து ரூட்டில் இருக்குது, அதனால் sin 2x tன்னு அசியூம் பண்ணனால ரூட் டி, sin 2xனால ரூட் டி வரும். ஸோ இந்த ஃபார்முலா வராது இதில். ஸோ இது வந்து டிஃபரன்ஷியேட்டில் வந்து இன்டகிரேஷனில் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, அதுக்கு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன், இந்த ஃபார்முலா தான் இதில் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 1/2 இன்டகரல் டி பவர் ஹாஃப் டிடின்னு இருக்குது. இப்போ பவரில் ஹாஃப்னு இருந்தால் இது எண்ணுக்கு பதில் ஹாஃப் இருக்குது. ஸோ என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் இருக்கனால 1/2 டி பவர் 1/2 ப்ளஸ் ஒன் பை 1/2 ப்ளஸ் ஒன். 1/2 எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 1 2 2 ப்ளஸ் 1 3/2 வரும். ஸோ 1/2 டி பவர் 3/2 பை 3/2, 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இது டி வந்து என்ன அசியூம் பண்ணிருக்கோம், sin 2xன்றனால இந்த 1/3 sin 2x பவரில் இங்கே 3/2ன்னு இருக்குல்ல, 3/2 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next 28th sum. Integral cos x by root 1 plus sin x. So sin x differentiate பண்ணால் cos x இருக்கனால இந்த 1 plus sin x நம்ம tன்னு எடுத்துக்கலாம். ஸோ differentiate formula இங்கே எழுதுகிறேன். d of sin x differentiate பண்ணால் cos x. ஸோ அந்த பார்ட் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து let 1 plus sin x equal to t. So differentiating both sides பண்ணணும். 1 constant 0 ஆகிடும். sin x differentiate பண்ண cos x. So cos x dx equal to dt. So இந்த பார்ட் எல்லாம் இதில் இருக்கிறனால இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். So integrate cos x dx பதில் dt சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிவைடட் பை 1 plus sin x t இங்கே ரூட்டில் இருக்கிறனால பை ரூட் டி. இப்போ டி வந்து ரூட் டீனா டி பவர் ஹாஃப், இது மேலே போச்சுன்னா இன்டகரல் டி பவர் மைனஸ் ஆஃப் டிடின்னு வரும். ஸோ இன்டகிரேஷனுக்கு இந்த ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்ன்னு இருந்ததுன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். ஸோ டி பவர் மைனஸ் ஆஃப்னு இருக்கிறனால டி பவர் minus of plus 1 by minus of plus 1. So 1 minus of வந்து half. So t power half by half. So the fraction கீழே fraction மேலே போயிடும். So 2t power half. t என்னன்னு assume பண்ணியிருக்கோம், 1 plus sin x என்றனால 2 1 plus sin x பவரில் half. ஸோ இந்த ஹாஃபை நம்ம ரூட்டுன்னு கூட எழுதலாம். ஸோ 2 root 1 plus sin x, so plus c. So இதுதான் வந்து final answer. Next 29th sum. Integrate cot x log of sin x. So cot x எப்படி எழுதலாம்னா cos x by sin x, trigonometry formula இது, log of sin x. So log x differentiate பண்ணால் 1 by x வரும், sin x differentiate பண்ணால் cos xன்னு வரும். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறனால நம்ம எதை அசியூம் பண்ணிக்கலாம்னா, இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாலாம் நான் இங்கே எழுதுகிறேன். டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் லாக் எக்ஸ், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. அதே மாதிரி சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா காஸ் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த லாக் சைன் எக்ஸை வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ லெட் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு டி. ஸோ செயின் ரூலில் வந்து ஃபஸ்ட்டு லாக் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அப்புறம் சைன் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ்.
ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x அதனால 1/sin x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ cos x. ஸோ dx equal to dt. ஸோ இந்த cos x by sin x dx இது எல்லாமே இங்கே இருக்கிறனால இது ஃபுல்லாக சேர்ந்து டீன்னு ஆகிடும். ஸோ இப்போ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்டகிரல் இந்த cos x by sin x dx எல்லாம் சேர்த்து dtன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த log of sin x நம்ம tன்னு அசியூம் பண்ணனால t dt. ஸோ இது இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் என்னா எக்ஸ் பவர் n + 1 by n + 1. ஸோ t பவரில் இப்போ 1 இருக்கிறனால t பவர் 1 + 1 by 1 + 1 t ஸ்கொயர் by 2. t என்னன்னு சேவ் பண்ணியிருக்கோம் log of sin xன்றனால log of sin x ஹோல் ஸ்கொயர்னு வரும் 1/2 log of sin x ஹோல் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next 30th sum. Integrate sin x by 1 plus cos x. So cos x differentiate sin x வரனால இப்போ differentiate formula எழுதுறேன் d of cos x. cos x differentiate பண்ணோன்னா minus sin x. ஸோ இப்போ இதில் அதனால 1 plus let 1 plus cos x equal to t. cos x differentiate பண்ணால் minus sin x dx equal to dt. ஸோ இந்த பார்ட் இதில் இருக்கிறனால இந்த மைனஸ் சைனை இங்கே கொண்டு போயிடலாம். sin x dx equal to ஸோ minus dt. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷனுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இன்டகிரல் sin x dx இருக்கிறனால மைனஸ் dt அதனால மைனஸ் இங்கே போட்டுக்கலாம் dt 1 plus cos x tன்னு அசியூம் பண்ணனால by t. ஸோ இது இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து இன்டகிரல் dx by x இந்த ஃபார்முலா தான் இருக்குது. அதுக்கு இதுதான் ஃபார்முலா log x. ஸோ இதை வந்து இப்போது log t மைனஸ் இருக்கிறனால மைனஸ் log tன்னு எழுதலாம். t வந்து நம்ம 1 plus cos xன்னு அசியூம் பண்ணியிருக்கிறனால மைனஸ் log of இங்கே 1 plus cos x தான் t அசியூம் பண்ணுங்க 1 plus cos x t இருக்கிற இடத்துல 1 plus cos x பண்ணோம் ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.